யாரு பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு? கல்யாணம் ஆகி 4 பசங்க இருக்குது, 2 பொண்ணு 2 பையன். இவரை பார்த்து ஒருத்தர் 25 வயசு கல்யாணம் இல்ல, அது செகண்ட் ஊருக்கு வந்ததுல எல்லாரும் முழுசா காசு தரல, அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா டீ பிஸ்கட்டோட நிறுத்திக்கிட்டாங்க. அவங்க காசு காலையில எழுந்த உடனே எல்லாருக்கும் பச்சை தண்ணி மட்டும் தான். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. தண்ணி பல்லையில படாம குடிக்கணும். இல்லங்க, இது வந்து அன்வான்டட் பிளேஸ். இதெல்லாம் இங்கெல்லாம் ரொம்ப பார்க்க வேண்டாம். பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுங்க. ஒரு வாட்டி பார்த்துட்டு பாத்துங்க. க்ளோஸ் அப் பாருங்க, க்ளோஸ் அப் நல்லா ஆதாமே அவளுக்கு பிறந்த மூத்த புள்ள மாதிரி இல்ல அவரு. இன்னைக்கு மறுபடியும் மீண்டும் ஒரு ட்ரிப் ஆரம்பிச்சிருக்கோம். எங்க நான் போகும்போது எல்லாரும் தெரியும், ஃப்ரெண்ட்ஸ் கூட கிளம்பிட்டோம். ஜாலியா 2 கார்ல கிளம்பி போயிட்டு இருக்கோம் ஊருக்கு. இப்போ எங்க இருக்குன்னா கிளம்பாக்கத்தை சாப்பிட்டு இப்போ கிளம்ப போறோம். வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. மறக்காம வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்டை தெரியுங்க. பாய்ஸ். அது போல் இது போல் எது போல் ஆனா சவுண்ட் யாரோ ஒருத்தர் தூங்கு காரணம் முழுக்க எது நடந்தாலும் இவங்க 2 பேர் தான் காரணம். ஆனா பிளான் போட்டு எல்லாமே இவரும் இவங்க 2 பேர் தான். அதனால இப்ப நான் இந்த வீடியோல பதிவு பண்ணிட்டா 3ஆவதா ஒருத்தர் இருக்காரு. 3ஆவது தானா வருது. தானா வந்து மாட்டிருக்காரு. நம்பர் 2 அவரு. எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்தாலும் ரொம்ப கஷ்டத்துல இருக்குதுங்க. வாடி வதங்கி போயிருக்கிறோம். காசே இல்ல. நான் போட்டுருக்கேன். போன வாட்டி நம்பிதான் வந்துக்கிறேன். மேனேஜரை நம்பி நாளைக்கு இருக்குது 50,000 போதும் எங்களுக்கு. 50,000 வந்துச்சுன்னு ஃபுல்லா செலவு, ஃபுல்லா எங்க அண்ணன் தான். எங்களுக்கு செலவை பத்தி கவலையே இல்லை. ஏன்னா எங்க ஓனர் இருக்கிற இருக்கும். எங்களுக்கு ஓனர் நக்கி இருக்கிறாரு. என்ன நடக்குது, ஏது நடக்குது ஒன்னும் தெரியல. ஏன் வந்தோம், எதுக்கு வந்தோம்? நான் தூரமாவே போயிடுறேன். என்ன பழைய பேலன்ஸ் கேட்க அண்ணன் என்னன்னா நிறைய விஷயங்கள் நடக்குது. அண்ணன் தான் நல்லா போவோம். அவர் என்னன்னா திடீர்னு பழைய அமௌண்ட் என்ன கேட்டுற போறீங்கன்ற ஒரு இதுக்காக தனியா தள்ளி போறாரு. தம்பி ஏற்கனவே இந்த பேலன்ஸ் இருக்குது, இப்ப ஏதோ காசு கேட்டுற போறீங்க, அதனால நான் கொஞ்சம் தள்ளி நிக்கிறேன் அப்படின்றாரு. டூர் பேலன்ஸ் கேட்கறதுக்கு ஒரு ஆளு குட்டி அண்ணங்க தான் இருக்கிறாரு. புதுசு காசு கேட்கற குட்டி அண்ணனும் இங்க தான் இருக்கிறாரு. எப்படி விட்டு போறாரு? யார் எத்தனை வாட்டி கேட்டாலும் என்னங்கிறாரு. எங்களுக்கு போட்டீங்களா இல்லையா? காலையில பாக்கலாம். எங்கயா போவோம் நாங்க? நெட்வொர்க் ப்ராப்ளம் வந்துட போகுதுல, அது காலையில பாத்துக்கலாம். எங்களுக்கு எங்க அண்ணன் இருக்காரு. நாளைக்கு 5,000 ரூபாய் தான் குட்டி அண்ணன் கிட்ட இருக்குது. இந்த 5,000 ரூபாய் நாளைக்கு டிஃபனுக்கு தான் வரும். நான் சொல்றேன் கேளுங்க. கார்ல இருக்கிறவங்க கதையை சொல்றேன் கேளுங்க. 3000, 1500, 3000, 5000, 2000 போட்டாச்சு. அமௌண்ட் இல்ல எங்க குத்திங்க? அண்ணன் கிட்ட 1000 ரூபாய் தான். இவங்க மட்டும் தான் 1000 ரூபாய். 3500 தான் வந்துருக்குது. இது வரைக்கும் 3000 தான் வந்துருக்குது. 3000 தான் வந்துருக்குது. 3000 அது பெட்ரோலியா குடிக்க முடியும் காலையில. டிஃபனுக்கு சேர்த்து தானே சொல்ல முடியும். டீசல் என் கார்ல இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கொடுக்குறேன், குடிச்சிருவேன் காலையில டீ காலையில. இந்த மாதிரி இது இல்ல. இப்ப இப்படி பேசுங்க, இப்படி சொல்லியிருந்தா நாங்க வந்தே இருக்க மாட்டோமே. திருச்சி போவோம். இப்ப வந்து டீசலை கூடி பெட்ரோலை கூடின்றீங்களே, இந்த வார்த்தை நீங்க வீட்டான சொன்னாங்க தண்ணி குடிச்சு வீட்டுல பார்த்துருப்போமே. எப்போ அந்த பணி நான் பிளாட்பாரத்துல போட்டு வித்துனாச்சும் உங்களை நான் சுத்தி கட்டிட்டு போறேன். போதுமா? அப்புறம் எப்படி பேசுங்க? பெட்ரோல் கூடி டீசல் கூடி எல்லாம் தவறா. 3000 ரூபாய்க்கு புது ட்ரெஸ் எடுத்துன்னு வந்தான். செலவுக்கு பணம் கொடுக்கணும்னு தெரியணுமா தெரியக்கூடாதா? 3000 ரூபாய்க்கு இது புது ட்ரெஸ் ஆகுது. இது மட்டும் இல்ல, இதோட சேர்த்து 10 ட்ரெஸ். நான் தான் பில்லு பார்த்தேன். கொஞ்ச நேரம் மூச்சு விடு, ஏன்னா மாரடிச்சு செத்து எடுத்து போற.
ஏன் அப்படி கஷ்டப்பட்டு பேசுற? ட்ரெஸ் மட்டும் புதுசா எடுக்கணும்னு தோணுதுல்ல, செலவுக்கு பணம் பண்ண தெரியாது. 2800 ரூபாய்க்கு துணி எடுத்துட்டு அமைதியா தூக்கிட்டீராம் பாரு. 2800 இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நீ பழைய பேலன்ஸ் கொடு. அத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணுங்க. 2 பேலன்ஸ் தான் வேணும். பழைய பேலன்ஸ் குத்துட்டு புதுசா பேலன்ஸ்ல வை. இதுதாங்க, இதுதான் எங்களோட டீம். இது மாதிரி நிறைய ஃபன் இருக்கு. ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கு. இன்னும் கோவா ட்ரிப் எப்போ போறோம்? நான் இன்னொரு விஷயம் இந்த வீடியோ மூலியமா சொல்லிக்கிறேன். இந்த டூரோட இந்த இவங்களுக்கு ஃபுல்லா க்ளோஸ். இதுக்கு அப்புறம் நான் இந்த டீம் கிட்ட எந்த ஒரு விஷயமும் வந்து ஈடுபட மாட்டேன். மொத்தமா ஏன்னா ரொம்ப நொந்து போய் உட்காந்துக்கிறேன். காசு இருந்தாதான் ஏறணுன்றாங்க, காசு எடுத்து வைன்றாங்க. இல்லங்க, என்கிட்ட இல்ல. இதோட நான் லாஸ்ட். இதுல இந்த டீயோட லாஸ்ட். இதுக்கப்புறம் உங்ககிட்ட பச்சை தண்ணி கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஆஹா, வேணாம். அதோட இந்த டூரை நிறுத்திக்கிறேன். ஸோ இதோட இந்த ஃபன் பயங்கரமா இருக்கும். இன்னும் நிறைய இருக்கு, பார்க்கலாம் வாங்க. பொள்ளாச்சி இன்னும் 10 நிமிஷத்துல போயிடுவோம். ஒரு வழியா பொள்ளாச்சி வந்துட்டோம். டீ சாப்பிட்டு போனார். டீ கடை பேரு ஏகே குமார் சாமி. குமாரசாமி நம்ம ஃப்ரெண்டு தான். அவரு ரொம்ப ஃபேமஸான டீ ஷாப்பு. டீ சாப்பிட்டு கார்ல வரும்போது சொல்லிட்டாங்க 3000 இல்லைன்னா பொள்ளாச்சில இறங்கிட்டு சொல்லிட்டாங்க. நான் சொன்ன 1500 தான் நான் கொடுத்தேன். 300 ரூபாய் இருக்குதுங்க. பஸ் ஏறி நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டேன். ரிட்டர்ன் நம்மளால சமாளிக்க முடியல. இந்த 3000 ரூபாயில 4000 ரூபாயில பெட்ரோல் காசு. இந்த வாட்டி அண்ணா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறாரு. கம்பல்சரி குத்தே ஆகணுமா? ஆமாங்க. இதோட லாஸ்ட் இவங்க கூட இந்த சவகாசமே கிடையாது. இனிமேல் டூரும் வேணாம், எனக்கு ஒன்றும் வேணாம். ஃப்ரீன்னு கொண்டு வந்தாங்க. வீட்டுல இருக்கும்போது என்ன இவனை வினோத் டிக்கா 3 பேர் நாள் லீவ் போட்டு வந்துக்கிறாங்க. ஆபீஸ் இருந்தா ஜாலியா இருந்திருப்பேன். ஃப்ரீன்னு சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா 3000 கேக்குறாங்க. ஸ்ட்ரிக்டா பாப்போம். அண்ணன் பின்னாடி வந்து பார்த்து சிரிச்சுன்னு இருக்கிறாரு. இவனுங்க எதுக்கு வந்தானுங்க, என்னத்துக்கு பேசிட்டு ஒன்றும் தெரியாம எல்லாம் இந்த யூடியூப் வந்ததுல இருந்து எல்லாரும் பைத்தியம் மாதிரி பாயிட்டு இருக்கோம். வைத்தியமா தான் ஆயிட்டோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை என்டர்டைன் பண்ணுவோம். இன்னும் வரல, வரும்போது அதுக்கான எல்லாத்தையும் செலிபிரிட்டி ஆயிடும். எனக்கு தெரிஞ்சு மதிக்க மாட்டான். அப்போ இப்போ நம்மளுக்கு தேவைன்றதால நம்ம வச்சு வீடியோ எடுத்துக்கிறான். ஆயிட்டேன்னா அப்புறம் பிஸி ஆயிடுவாங்க. பொள்ளாச்சி போயிட்டு அங்க இருக்க கிளைமேட்டை வேற லெவலில் என்ஜாய் பண்றோம். வீடியோ மறக்காம கண்டினியூ பார்த்துட்டே இருங்க. பண்ணுங்க. பாருங்க, ஒருத்தரும் பல்லே வளகல. இது ரொம்ப கேவலமான ஒரு விஷயம். பல்லு வளர்க்காம 25 டீ 4 போண்டா. பல்லு வலிக்கிட்டியா? ஒரு நாள் பல்லு என்ன போகுது ஒன்னும் ஆகாது. புரியுதா? டேஸ்ட் பார்க்கணும்ல. அந்த கார் விட்டு இப்பதான் பல்லு வலிக்கிட்டு சாப்பிடுவோம். ஏய் திரும்ப என்னத்தே இங்க பாரு. பல்லு விளக்குலன்னு சொல்லிட்டு எவ்வளவு சாப்பிடுறாங்க. ஒரு வழியா ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டோம். பொள்ளாச்சியில் வந்து டிடிசி கவர்மெண்டோட ரூம் தான் நாங்கள் வந்து ஸ்டே பண்ண போகிறோம். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டேன்றதுனால இப்போ இங்கே இருந்தால் எல்லா இடத்துக்கும் போக போகிறோம். ஓகேங்களா? மறக்காமல் எங்கள் வீடியோ அப்படியே பார்த்துட்டே வாங்க. இனிமேல் நிறைய ஃபன் எல்லாமே இருக்குது. சரிங்களா? இந்த ரூம் தான் தங்க போகிறோம். பாருங்கள், நாங்கள் தங்க போகிற ரூம் இதான். இதுக்குள்ளதான் எல்லாருமே ஒரே ரூமில் 2 ரூமு. ஸோ இது வந்து கவர்மெண்ட்டோட டிடிசி ஆள் தான். நம்ம ஆளுங்க ஆரம்பிச்சிட்டாங்க வேலையை. இவ்வளோ தான் டீசெண்டாகவே மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதுதான் நாங்கள் தங்க போகிற ரூம். இப்போ இந்த இடத்துல இருந்து பொள்ளாச்சிலேருந்து அடுத்த டாப்ஸி வால்பாறைன்னு நிறைய பிளேசஸ் போக போகிறோம். மறக்காமல் எங்கள் வீடியோ கண்டினியூவாக பாருங்கள். இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிறேன். பாய். மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, கமெண்ட் பண்ணுறேங்க. பாய்.